வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் எக்ஸாம்பிள் 2.41 என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். A particle is in circular motion with an acceleration alpha is equal to 0.2 radian per second square. What is the angular displacement made by the particle after 5 seconds? ஸோ சப்டிவிஷன் ஏ தான் பார்க்க போகிறோம். அது மட்டும்தான் இங்கே சொல்யூஷன்ஸ் இருக்குது. இது மட்டும்தான் எக்ஸாமினேஷனில் கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம பார்க்க போகிறோம். Angular displacement which is equal to theta. So theta is equal to omega naught t into omega naught t plus 1 by 2 alpha t square. So இங்கே இது ஒரு important 2 mark question. Kinematic equations for linear motions, kinematic equations for angular motion நம்ம என்ன செஞ்சிருப்போம், சேஞ்ச் பண்ணியிருப்போம். அதை எப்படி சேஞ்ச் பண்ணணுங்கிற ட்ரிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எந்தெந்த வேல்யூக்கு பதிலாக விக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், எஸ்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், அண்ட் வி ஸ்கொயருக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், இந்த 4க்கு பதிலாகவும் வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணணும். அந்த வேல்யூஸ் இங்கே இருக்குது. இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே, இதை நீங்கள் ரீட் பண்ணிங்க அப்படின்னாலே அழகாக இந்த 4 ஈக்குவேஷன் மேலே எழுதிடலாம். இதில் தீட்டாவோட ஈக்குவேஷன் தான் இந்த சம்முக்கு யூஸ் ஆகுது. ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் டி ப்ளஸ் 1 by 2 ஆல்ஃபா டி ஸ்கொயர். ஓகே, இப்போ தெரிஞ்ச வேல்யூலாம் சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். இதில் ஒமேகா நாட் அப்படிங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி இஸ் 0. இனிஷியல் ஆங்குலார் வெலாசிட்டி. ஸோ இனிஷியல் ஆங்குலார் வெலாசிட்டி 0. ஸோ ஒமேகா நாட்டுக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த டேமே 0 ஆயிரும். அப்போ இந்த ஒரு டேம் மட்டும்தான் இருக்கும், 1 by 2. ஆல்ஃபாவோட வேல்யூ 0.2. அதை இங்கே எப்படி எழுதியிருக்காங்கன்னா 2 × 10⁻⁻1ன்னு எழுதியிருக்காங்க. அப்படி எழுதலாம் இல்லையா? ஏன்னா கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் 0.2ன்னு இருக்கிறத பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் கொண்டு போயிருக்காங்க 2. அப்போ × 10⁻⁻1ன்னு என்ன செய்யலாம், எழுதலாம். ஸோ அப்படி தான் இங்கே எழுதியிருக்கிறாங்க. டீயோட வேல்யூ 5 அப்படின்னு சம்மில் கொடுத்துருந்தாங்க. ஸோ 5² அப்படிங்கிறது 25 ஆகிட்டு. இப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும், நான் சொன்ன மாதிரி இந்த 2யும் கேன்சல் பண்ணிடலாம். 25 × 10⁻⁻1. அப்போ 10⁻⁻1 என்ன அர்த்தம், ஒரு டிஜிட் முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். 25 2.5 ரேடியனாக மாறிட்டு. இப்போது ஆங்கிளோட வேல்யூ ரேடியனில் இருக்குது. இதை டிகிரிக்கு கன்வெர்ட் பண்ணணும். டிகிரிக்கு கன்வெர்ட் பண்ணால் என்ன செய்யணும், இந்த ரேடியனில் இருக்கிற வேல்யூவை 57.17ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ மாதிரி கண்டிப்பாக மெமரி பண்ணிக்கோங்க. தீட்டாவோட வேல்யூ ரேடியனில் இருந்தால் அதை எப்படி டிகிரிக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, கொடுத்துருக்கிற வேல்யூ கூட 57.17 அப்படிங்கிற வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணிட்டா இட் பிகேம் ஏ ஆங்கிள். ஸோ எப்படின்னு பார்ப்போமா? அப்போ பாருங்கள், 57.17 கூட எதை மல்டிப்ளை பண்ணணும், 2.5 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நார்மலாக மல்டிப்ளை பண்ணிக்கிடுவோம். 7 5s are 35, ரிமைண்டர் 3 இருக்குது, 8, again 3, 28. ஓகே, அடுத்து 2 வச்சு பண்ணுவோம். 14, 3, 14, 5 2s are 10, 11. இப்போ ஆட் பண்ணுவோம். 5, 12, 9, 12, 4, 1. இப்போ எத்தனை டிஜிட் தள்ளி பின்னாடி வைக்கணும், பின்னாடி 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 142.9 கிடைக்குது, ரைட்? அதனால் அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 143ன்னு எழுதியிருக்கிறாங்க. தட்ஸ் ஆல். ஸோ 143 டிகிரி. தேங்க்யூ.